வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி ராமுவின் பேருந்து பயணம். ராம்க்கு இங்கிலாந்தில் மிகவும் பிடித்த விஷயம் பேருந்துதான். ராமும் அவரது தாயும் ஒவ்வொரு நாளும் அவரது பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்தை பிடித்தாக வேண்டும். பேருந்தில் பல்வேறு பயணிகளை பார்ப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். பேருந்தின் பெரும்பாலான இருக்கைகள் வேலைக்கு செல்கின்ற மக்களால் நிரம்பி இருக்கும். அவர்கள் நன்கு உடை அணிந்திருப்பார்கள், கையில் பைகள் அல்லது சிறிய பெட்டிகள் வைத்திருப்பார்கள். பிற இருக்கைகள் ரமாய் போன்ற பள்ளி சிறுவர்களால் நிரம்பி இருக்கும். அவர்களில் நிறைய பேர் அவனை விட மூத்தவர்களாகவும் பொருத்தமான சீருடை அணிந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதில் ராமுக்கு பிடித்தமான பயணி வெள்ளை முடி கொண்ட ஒரு பெண் ஆவார். அவள் தனது பையில் பழுப்பு நிற நாய்க்குட்டி ஒன்றை வைத்திருப்பார். தனது நாய் பதற்றம் கொண்டது என்று அந்த பெண் கூறினார். ராமு எப்பொழுதும் அந்த நாயை மெல்ல தடவி கொடுப்பான். ராமுக்கு ஆங்கிலம் அதிகம் தெரியாது, ஆனால் அவரது தாய் ஆங்கிலம் நன்கு படித்திருந்தாள். அவர்கள் பேருந்தில் ஏறியதும் கட்டணம் எவ்வளவு என்று கேட்பாள். அந்த பேருந்து ஓட்டுநர் அவர்களது பயணச்சீட்டுகளை அச்சிட்டுத தருவார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவரது தாய் பேருந்து ஓட்டுநரிடம் பிளாக்ஃபிரேயர்ஸுக்கு போய் வர 2 பயணச்சீட்டுகள் என்று கேட்பார். அவர்கள் பேருந்தை விட்டு இறங்கும் பொழுது அவள் ராமுவை மிக்க நன்றி என்று கூறச் செய்வாள். அந்த வார்த்தைகள் அவனுக்கு பழக்கமில்லாது தோன்றும், ஆனால் பயிற்சியின் மூலமாக அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க கற்றுக்கொண்டான். ராமுவின் பள்ளி மாணவர்கள் பெரும்பான்மையானவர்கள் ஆங்கிலேயர்கள். அவன் பெரும்பாலும் தனியாக வகுப்பின் பக்கவாட்டில் அமர்ந்து இருப்பான். அவனது ஆசிரியர் மிகவும் நட்பானவர், ஆனால் ராமு கூச்ச சுபாவம் கொண்டவன். அவன் ஒரே வார்த்தையில் பதில் கூறுபவன் மற்றும் தனது கையை உயர்த்துவதே இல்லை. ஆங்கிலத்தில் எதையும் தவறுதலாக பேசி விடுவோமோ என்று கவலைப்பட்டான். இலக்கணத்தை தவறுதலாக உபயோகிக்கவோ அல்லது வார்த்தைகளை தவறாக உச்சரிக்கவோ அவன் விரும்பவில்லை. ராமுவின் தான் பேசுவதற்கு முன்பாக ஆங்கிலத்தை கச்சிதமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான், ஆனால் அதை பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. டிசம்பர் மாத தொடக்கத்தில் ராமின் தாய்க்கு ஜலதோஷம் பிடித்தது. அவளும் ராமுவும் தடிமனான உடைகளை உடுத்திக் கொண்டார்கள். அவள் தனது தலையைச் சுற்றிலும் ஒரு நீண்ட சால்வையை போர்த்திக் கொண்டாள். ராமுக்கு இதற்கு முன் குளிரை அனுபவித்திருக்கிறான், ஆனால் பிரிட்டிஷ் குளிர் காலம் கசப்பானது மற்றும் இருண்டது. குளிர் காற்று விரல் நுனிகளை கடித்தது. பேருந்து நிறுத்தத்தை நோக்கி அவர்கள் நடக்கும் பொழுது அவரது தாய் குளிரால் நடுங்கினாள் மற்றும் இருமினாள். ராமு அவளது குளிர்ந்த விரல்களை பிடித்துக் கொண்டான். பேருந்து வந்துவிட்டது மற்றும் அவர்கள் மற்ற பயணிகள் ஏறுவதற்காக காத்திருந்தார்கள். ராமுவின் தாய் இருமியவாறு அவனிடம், கட்டணம் எவ்வளவு என்று கேள் ராமு என்றாள். ராமு ஒரு ஆழமான சுவாசத்தை எடுத்துக்கொண்டான். பேருந்தில் நுழைந்தவாறு சுற்றிலும் பார்த்தான். வழக்கம் போலவே நிறைய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களது போன் அல்லது புத்தகத்தால் கவனம் ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். முதிய பெண்ணும் அவளது நாயம்தான் அவர்களை ஏறிட்டு பார்த்தனர். அந்த பெண் ராமுவை பார்த்து புன்னகைத்தாள். சற்றே தன்னம்பிக்கையுடன் ராமு பேருந்து ஓட்டுநரை பார்த்து தனது பணிவான குரலில், பிளாக்ஃபிரேஸுக்கு 2 பயணச்சீட்டுகள் என்றான். பேருந்து ஓட்டுநர் அவனை குழப்பத்துடன் பார்த்தவர், பிளாக்ஃபிரேஸா என்று கேட்டார். ராமுவின் தன் முகம் சிவப்பதை உணர்ந்தான். பிளாக்ஃபிரேஸ், எனது பள்ளி பிளாக்ஃபிரேஸில் தான் இருக்கிறது என்றான். ஓ, பிளாக்ஃபிரேயர்ஸ் என்று சொல்கிறாயா? ராமுவும் ஆம் என்று தலையாட்டினான். மற்ற பயணிகளில் சிலர் தங்களது போனில் இருந்து கவனத்தை எடுத்து அவனை பார்த்தனர். ராமுவினால் தாமதம் ஏற்படுவதைக் கண்டு எரிச்சல் அடைந்தனர். ராமுவினது தாய் பயணச்சீட்டுகளுக்கான பணத்தை அளித்ததும் அவன் அவளது கையை பற்றி கொண்டு தனது முகத்தை மூடிக்கொண்டான். ராமுவின் வெட்கமாக உணர்ந்தான். அவன் தனது தாய்க்கு உதவி செய்வதற்கு தான் முயற்சி செய்திருந்தான், ஆனால் அவன் தோல்வி அடைந்து விட்டான். ராமு அதன் பின் பயணம் முடியும் வரையில் கீழே பார்த்து கொண்டும்
தும்மிக் கொண்டும் வந்தான். அவர்கள் பேருந்தை விட்டு இறங்குகையில் பேருந்து ஓட்டுநரிடம் வழக்கம் போல உங்களுக்கு நன்றி என்று கூறவில்லை. ஆனால் அவரது தாய்தான் அந்த ஓட்டுநருக்கு நன்றி கூற வேண்டி இருந்தது. அந்த நாளின் மீதி நேரம் முழுவதும் ராமு வழக்கத்தை காட்டிலும் அமைதியாகவே இருந்தான். தனது ஆசிரியை அவனை பேசுவதற்கு ஊக்கம் தந்தாலும் அவன் பேச முயற்சி செய்யவில்லை. தான் இன்னொரு முறை தவறாக பேசி விடுவோமா என்ற பயத்தில் பேசவே முன்வரவில்லை. பள்ளியில் இருந்து வரும் ராமுவினை அழைக்க வந்த பொழுது அவரது தாய் அவனிடம் அவள் காலையில் இருந்ததை விட இப்பொழுது சற்று நலமாக உணர்வதாக கூறினார். ராமு அவளை கட்டிக் கொண்டதும் அவள் புன்னகைத்தவாறு, இன்று பள்ளி உனக்கு சிறப்பான நாளாக இருந்ததா என்று கேட்டாள். ராமு பதில் கூறவில்லை. அவனது தாய் அவனருகே அமர்ந்து அவரது தலைமுடியை மெல்ல கோதினாள். ராமு, ஏதேனும் சரியில்லையா என்றாள். நாள் முழுவதும் எனது ஆங்கிலம் பற்றி நான் வெட்கப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறேன். உனக்கு உதவி செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. எனது ஆங்கிலம் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஸ்பானிஷ் மொழியில் அல்லது எனக்கு புரிகின்ற ஒரு மொழியில் பேசினால் எளிதாக இருந்திருக்கும். இது மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் நம் நாட்டிற்கு போக விரும்புகிறேன் என்றான். ராமுவினின் தாய் அவன் பேசுவதை கவனமாக கேட்டாள். ராமு தனது கண்ணீரை துடைப்பதற்காக பேசுவதை சற்று நிறுத்திய பொழுது அவள் கூறினாள், அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை கண்ணா. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது காலம் எடுத்துக்கொள்ளும். நான் அதை அறிவேன். எனக்கு உதவி செய்ய விரும்பும் நீ ஒரு நல்ல பையன். உனக்கு நன்றி என்றாள். ராமுவினின் நெற்றியில் அவள் முத்தமிட்டாள். நீ கச்சிதமான மொழியில் பேசத் தேவையில்லை. யாரும் கச்சிதமாக பேச முடியாது. நீ தன்னம்பிக்கையுடன் இருந்தால் போதும் என்று கூறினாள். நீ சிறப்பாகச் செய்திருக்கிறாய். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். மனதை தளர விடாதே ராமு என்றாள். ராமு தலையாட்டினான். பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லும் வழியில் ராமு தனது தாயின் வார்த்தைகளை யோசித்து பார்த்தான். அவள் கூறியதுதான் சரி என்று அவன் உணர்ந்து கொண்டான். மிக புத்திசாலிகள் கூட சில நேரங்களில் தவறுகள் புரிவதுண்டு. அடுத்த நாளும் அவன் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற்றால் போதும், அதுவே சிறப்பு என்று கருதிக் கொண்டான். தன்னம்பிக்கையுடனும் நிமிர்ந்த பார்வையுடன் தன்னை காட்டிக் கொண்டால் அவனால் எதையும் சாதிக்க முடியும். அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்கு பேருந்து வந்துவிட்டது. அந்த பேருந்து மீண்டும் நிரம்பிவிட்டது. நல்ல ஆடை அணிந்த மக்கள், பள்ளி குழந்தைகள் மற்றும் வளர்ப்பு நாய்களுடன் பெண்கள் ஆகியோர் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டோ அல்லது தங்களது போனில் பேசிக்கொண்டோ இருந்தார்கள். அவர்கள் தன்னம்பிக்கையுடன் பேசிக் கொண்டார்கள். பேச்சில் ஏதேனும் தவறு நேர்ந்தால் கூட சிரித்துக் கொண்டு அதை கண்டு கொள்ளாமல் விடுவார்கள். ராமு அவரது தாயும் அவர்களது பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த பொழுது பேருந்தில் இருந்து எழுந்து கொண்டார்கள். ராமு பேருந்து ஓட்டுநரை பார்த்து மிக்க தன்னம்பிக்கையுடன் உங்களுக்கு நன்றி என்றான். பேருந்து ஓட்டுநரும் புன்னகைத்து அவரும் அவனுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். ராமு அவரது தாயும் அவர்களது வீட்டுக்கு நடந்து செல்லும் பொழுது ராமு முடிவு செய்து கொண்டான். தனது தவறுகள் அப்படி ஒன்றும் பெரிய விஷயமில்லை. Thanks for watching more videos. Subscribe my channel.